guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு logarithms the detective story அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு பேசிக்காக லாகிரிதம்னா என்ன அப்படின்றதே புரியல அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லாக் அப்படின்றது தான் டிடெக்டிவாக இருக்குது. எட் அதாவது எக்ஸ்போனென்ஷியல் எட் அப்படின்றது தான் வந்துட்டு டிடெக்டிவோட பார்ட்னராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஷூ போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்குது. ஓகே, ஸோ கையில் என்ன வச்சுருக்கு அப்படின்னா லைக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்றத குறிக்கிற மாதிரி வச்சுருக்கு. அப்புறமேட்டு இன்னொரு கேரக்டர் யாருன்னா ஒரு மிஸ்ட்ரி நம்பர் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியாத ஒரு நம்பர். இது 3 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ டிடெக்டிவோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைம்ஸ் எட் ஹூ ஹாஸ் எ பேஸ் பி ஹாஸ் பீன் மல்டிப்ளை டு கெட் ஒய். அதாவது எட்டை வந்துட்டு எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒய் கிடைக்கும். புரியுதா? எட்டை வந்துட்டு எத்தனை தடவை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒய் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ டிடெக்டிவ் வந்து எட்டுக்கிட்ட கேட்குது, ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை யுவர் செல்ஃப் டு கெட் ஒய். நீ உன்னையே எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணிக்கணும் உனக்கு ஒய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குது. அப்போ எட்டு வந்து ஐ டோன்ட் நோ, தட்ஸ் யுவர் ஜாப். நீ தானே டிடெக்டிவ், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எட்டு சொல்லிடுது. அதாவது பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸை வந்துட்டு அதை வந்துட்டு எத்தனை டைம்ஸ் லைக் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பவர் எக்ஸ். ஓகேவா? எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி நம்பர் கிடைக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, இட் இஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னால் லைக் இ பவர் எக்ஸ் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம எப்படி அந்த எத்தனை டைம்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பை யூஸிங் லாகரிதம். ஓகேவா? லாகரிதம்னு மாற்றும் போது நமக்கு பேஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், பி அப்படியே தான் இருக்கும். இந்த ஒய் வந்து இங்கே வந்துடும், எக்ஸ் வந்து இந்த சைடு போயிடும். ஸோ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லாகரிதம் ஆஃப் ஒய் பேஸ் பி அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ நமக்கு பிகாஸ் நமக்கு இந்த பேஸும் தெரியும், இந்த மிஸ்ட்ரி நம்பரும் தெரியும். ஓகேவா? அப்போ அதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் லாகரிதமோட கான்செப்டே. ஓகேவா? அதாவது பி பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை எத்தனை டைம்ஸ் அது கூடயே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் 2. ஓகேவா? லைக் 5 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது 5 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருவாங்க. நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியும் எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரும். 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஏன்னா 5 × 5 தான் 25ன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பராக கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம லாகரிதமில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லாகரிதம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. சேஞ்சிங் பேஸ், லாக் பி பேஸ் ஏ. ஸோ எப்போல்லாம் வந்துட்டு லாக் வந்துட்டு அந்த பேஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுதோ அப்போ எல்லாமே அதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எப்படி அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதாவது இங்கே லாக் வந்துட்டு நம்ம சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், சி அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ வந்துட்டு போர் அடித்ததுனால இங்கேயும் சி அப்ளை பண்ணணும், இந்த இடத்துலையும் சி அப்ளை பண்ணணும், பேஸுங்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணணும், இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணணும். பாருங்கள், லாக் ஓகேவா, லாக் பி பேஸ் சின்னு வரும், இன்டூ லாக் சி பேஸ் ஏன்னு வரும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இதோட பேஸ் வந்துட்டு இந்த சைடில் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் சேஞ்சிங் பேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த சி வந்துட்டு எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். இந்த திங்ஸ் இப்போ ஏபின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னு ஒன்று கொண்டு வரீங்க, ஒரு பேஸியை இங்கே அப்ளை பண்ணுறீங்க, நம்பரை இந்த சைடு அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆடிங் லாக்ஸ், லாக் எம் பேஸ் பி ப்ளஸ் லாக் என் பேஸ் பி. ரெண்டுத்துக்கும் பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். லாக் பி எம் இன்ட்டு என். அதாவது வென் யூ ஆட் லாக்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி மல்டிப்ளையிங் த நம்பர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். நீங்கள் பிஹைண்டில் போய் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 2 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? 2 லாகை ஆட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அந்த 2 நம்பரை வந்துட்டு லாகுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆடிங் லாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் லைக் கவுண்டிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் பை ஆடிங் த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எம் இன்ட்டு என்னா
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 3 சஸ்பெக்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2 சஸ்பெக்ட் இருக்காங்க, ஓகேவா? 3 × 2 வந்துட்டு நமக்கு 6ன்னு கிடைக்கும். பேசிக்காக என்னென்னா இதில் எத்தனை பேர் சந்தேகப்படுறாங்க, இங்கே எத்தனை பேர் சந்தேகப்படுறாங்க. ஸோ 6, ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. பேசிக்காக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனா என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா log m base b மைனஸ் log n base bன்னு இருந்துச்சுன்னா log m/n base b அப்படின்னு வரும். ஓகே, இட்ஸ் லைக் ஃபிகரிங் அவுட் ஹவு மெனி ஃபியூவர் சஸ்பெக்ட்ஸ் யூ கேன் ஹாவ் ஆஃப்டர் ரூலிங் சம் அவுட். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சஸ்பெக்ட்ஸை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ என்ன டிடெக்டிவ் ஸ்டோரி தான் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பவர் லாக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். when a number is raised to a power, இப்போ n அப்படின்ற நம்பரை வந்துட்டு நான் எம்மோட பவருக்கு கொண்டு போகிறேன். அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தட் பவர் டைம்ஸ், அந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும், ஓகேவா? தட் பவர் டைம்ஸ் த லாக் ஆஃப் த பேஸ் நம்பர், log m base bன்னு வரும். புரியுதா? when a number is raised to a power, ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் இதோட பவருக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? த பவர் டைம்ஸ், அந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். பவர் டைம்ஸ் லாக் பேஸ் நம்பர், அதாவது log n base b. திங்க் ஆஃப் இட் as a multiplying the times as a suspect ab was used. ஓகே, ஸோ இந்த மாதிரி பவரில் வந்துச்சுன்னா நம்ம அதை மல்டிப்ளைக்கு மாற்றிடணும். இதுதான் லாகிரிதமோட ஸ்டோரி. உங்களுக்கு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.